அனைவருக்கும் வணக்கம். காலையிலே கேமரா முன்னாடி உட்காரனால அப்படியே பார்த்தீங்கன்னா வேர்வை வந்து ஊற்றும். கையிலலாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து அப்படியே வந்து இந்த மாதிரி ஆயிரும். அப்போது ஒரு வீடியோ போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த உம்மல் ஊடக சேனலுக்கு எவன் எந்த சுனி வச்சானோ, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு வேலை வந்து பார்க்குறாரு. அவர் ஐடிவிங்க வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக யூடியூப் சேனலாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு. இந்த சேனலில் போட்டால் வியூஸ் வந்து கம்மியாக போகும். ஆனால் விமல் வாய்ஸ் புது சேனலில் போட்டால் வியூஸ் வந்து நார்மலாக போகும். அப்போ நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலில் வியூஸ் நல்லா போகுது, 49,000 சில்லற இருக்க சேனலில் கம்மியாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தண்ணியாக வந்து ஊற்றுது. இப்போ ஏன் இதை வந்து ஓப்பனிங்லேயே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து யாருக்கு வந்து ஆதரவாக செயல்படுறது? சீமான் அவர்களுக்கா, இல்லை கட்சி விட்டு வெளியே போனால் தென்ன விஷ்ணு போன்றவர்களுக்கா, இல்லை கட்சிக்கும் இனத்துக்கும் துரோகம் பண்ணுற பாரிசாலனுக்கா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கருணா தான் பாரிசாலன். கருணாவுடைய மறு உருவம் தான் பாரிசாலன் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாலன் சீமானுக்கு எதிராக பண்ண துரோகத்தை பற்றி மேக்ஸிமம் யாருமே பேசலை. விமல் மட்டும் தான் பேசியிருப்பான். விமல் ஊடகம் தான் அதிகமாக பாரிசாலனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பிரியகுமார் அப்படிங்கிற நபர் நாம் தமிழர் கட்சி வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமான் முதல்ல அந்த தேர்தல் நேரத்தில் பாரிசாலனும் பிரியகுமாரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அதிமுக பேரோலில் வேலை செஞ்சவங்க, ஜெய்சா பாண்டியனாக இருக்கட்டும். ஜெய்சா பாண்டியன் கட்சி விட்டு வெளியே போய் அவர் வந்து பல கட்சிகளில் பேரோலில் வேலை செஞ்சு சவுக்கு சங்கரெல்லாம் தெரியும். அதிமுக பேரோலில் வந்து ஒரு வகையாக கிஷோர் கேசாமி எல்லாம் ஒரு வகையாக வந்து வேலை செஞ்சாங்க அந்த 6 மாதம். மெயினாக அந்த 3 மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து அந்த ஏப்ரல் அந்த 4 மாதமும். அப்போது இவங்கள பற்றி அதிகமாக பேசுனது யாருன்னா, இவங்களையெல்லாம் துரோகின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது யாருன்னா நான் தானாக தான் இருப்பேன். ஏன் துரோகின்னு சொன்னேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க செயல்பாடுகளே என்ன ஒன்றும் அதை வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்துடும். ஆமாம், அவங்க வந்து துரோகி தான் அப்படின்னு சொல்லி. மெயினாக இப்போ தென்ன விஷ்ணு எதனால கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னா, பாரிசாலனுக்கு இவர் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா செம்பு தூக்கியிருக்காரு. பாரிசாலன் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியை காயடிக்க வந்து வேலை பார்த்தவர். சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை காயடிக்கிறாருன்னு பேசின பாரிசாலன், ஆனால் உண்மையாலுமே தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியும் காயடித்தது யாருன்னா, அதுவும் தென்ன விஷ்ணு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பாரிசாலன் இருக்கார்ல, அவருக்கு விஜய்க்கு பின்னாடி லாட்ரி மார்ட்டின் ஃபேமிலி இருக்குங்கிறது பாரிசாலனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்போது விஜய்க்கு பின்னாடி லாட்ரி மார்ட்டின் குடும்பம் இருக்குது. அப்படி தெரிஞ்சு எதுக்கு பாரிசாலன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறத மட்டும் நம்ம தென்ன விஷ்ணு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு பல உண்மைகள் வந்து தெரிய வரும். என்னென்னா, தென்ன விஷ்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பாரிசாலனுடைய பிறந்தநாளுக்கு பாரிசா வந்து அடங்கா இனப்பற்றாளனா சமரசமற்ற கொள்கையானா என் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இதுதான், அதாவது அடங்கா இனப்பற்றாளன் இல்லை, அடங்கா இன துரோகி. பாரிசாலன் அப்படிங்கிற நபர் வந்து அடங்காத இன துரோகி. தேர்தல் சமயத்தில் சீமானவர் சந்திச்சிட்டாரு. பக்கத்தில் இருக்க சாட்டை சொல்கிறாப்புல, ஒரு துக்க நிகழ்வுக்கு நாங்கள் விசாரிக்க போனோன்னு. இப்போ அண்ணன் இறந்து போயிட்டார், தம்பி வீட்டில் போய் விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நேராக வந்து அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட டேரெக்டாக சீமானுக்கு பழக்கம் இல்லை. அப்போது முத்துவோட அண்ணனோ தம்பியோ இருக்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் துக்க விசாரிச்சிட்டோம். அதுக்கு 25x25 ரூமில் சீமான் 25 நிமிஷம் பேசியிருக்காரு. அதனால சீமான் ஒரு இன துரோகி அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் இந்த பாரிசாலன். சீமான் வைகோவோட கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, வைகோ தான் குறிஞ்சாங்குளம் சம்பவத்தை வந்து பண்ணார். அந்த குறிஞ்சாங்குளம் சம்பவம் பண்ண வைகோவுக்கு சீமான் ஆதரவாக போயிட்டாருன்னு சொல்லி அப்படி எல்லார் மனசையும் கெடுத்தது யாருன்னா இந்த பாரிசாலன் தான். ஒரு படம் எல்லைக்கே நடிச்சிட்டாருங்க. அதுக்கு 1008 விமர்சனம். 2 வீடியோ போட்டு ஆத்தாத்து நாத்துறாப்புல. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வந்து எந்த பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சாருன்னா உடனே அதுக்கு விமர்சனம். சீமான் இனவாதம் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து இனவாதம் சீமான் வந்து பேசலைன்னா சரி, இவர் பேசினாரானா இவர் பேசலை. அப்படி இவர் பேசக்கூடிய இனவாதம் பேசணும் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு விஜய் கட்சியில் இருக்க பிறமொழியாளர் ஏற்று பேசிக்கணுமே. பாரிசாலன் வாயை மூடித்தானே இருந்தார். அப்படி பார்க்கக்குள்ள இன்னும் நிறைய செய்தியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வந்து போகலாம். விஜய் வந்து பொலிட்டிக்கலில் அந்த ஃப்ரீயாக கொடுக்குறாருல இலவசத்தை, தாலிக்கு தங்கலாம், அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய மகன் வந்து 25 லட்ச ரூபா கட்டி அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னார். சீமான் வந்து அறிவுரடி அந்த ஒரு சங்கரா மடத்துக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு, அந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது, டக்குன்னு ஏன் வரல. அதே மாதிரி தான் பிரியகுமார் எல்லாம் பண்ணாங்க. அந்த பாரிசாலன் உங்களுக்கு வந்து இனப்பற்றாலனா சமரசமற்ற கொள்கையாளனா? ஏங்க, பாரிசாலனுங்கிறது இன துரோகிங்க.
என்னங்க நீங்க பாரிசாலன் மாதிரி ஒரு ஏங்க விஜய் பின்னாடி யார் இருக்கா? இலுமினாட்டி இருக்கான்னு சொன்னது யாரு? எனக்கு அது பதில் சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, தென்னை விஷ்ணுனா யாரா இருந்தாலும் சரி. விஜய் பின்னாடி இலுமினாட்டி இருக்கான்னு சொன்னது யாரு? இதே பாரிசாலன். அப்படி சொன்ன பாரிசாலன், அப்புறம் எப்படி விஜய தமிழர்ன்னு மாத்துனாரு? இவரு மாத்துறாரு. விஜய் சொல்ல, விஜயோட அப்பா சொல்ல நான் தமிழர்ன்னு. இவரு மாத்துறாரு. விஜயோட அம்மா செகண்டராபாத்லேருந்து வந்தாங்க. விஜயோட அப்பா ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடமா அது இதுன்னு பல குழப்பங்கள் இருந்தப்போ, அப்பா வழியில் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த பாரிசாலன், திடீர்னு அம்மா கையிலையும் தமிழன் தான் இறந்து போன ஒரு டேரக்டர் சொன்னாருன்னு அப்படியே அதை ஏன் சொல்லணும்? ஏன் அவருடைய கல்யாணத்தை கொண்டு போய் சங்கீதா திருமணம் நடத்தணும்? இவர் திருமணம் ஆனதுலேருந்தே பாரிசாலன் செயல்பாடு மாறிடுச்சுங்கிறது ஊருக்கே தெரியும். அவர் அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தை பேசாமல் போய் விஜய்க்கு முட்டு கொடுக்குறது, அதிமுக முட்டு கொடுக்குறது, அதிமுகவோட சீமான் கூட்டணி வச்சு 30 சீட்டு வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காரணும் அப்படிங்கிறது இதைத்தானே பேசியிருந்தார். மெயினாக பாரிசாலன் அப்படிங்கிறவரு ஒரு கருணா அப்படின்னு சொல்லி தென்னை விஷ்ணு அண்ணனுக்கு தெரியலையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி தென்னை விஷ்ணு அண்ணனுக்கு தெரியாமல் தான் பாரிசாலனை வந்து அடங்காத இனப்பற்றாளனா, கொள்கையில் சமரசம் இல்லாதவனா? இந்த டிபேட் ஓகே, இந்த டிபேட்டுக்கு நானும் பாரிசாலனை சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு இது சார்ந்து கொள்கை சார்ந்து. ஆனால் அவர் உண்மையால யாருன்னா பாரிசாலனை ஒரு கருணா தான். பாரிசாலன் என்னை பொறுத்தவரை 100% கருணாங்க. தேர்தல் நேரத்தில் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு, அதிமுக பேரவையில் காசு வாங்கிட்டு தான் பிரியகுமார், ஜெபக்குமார், சவுக்கு சங்கர், ஜெய்சா பாண்டியன், பாரிசாலன் வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய மார்ட்டின் குடும்பத்தோட லிங்க் பண்ணி, விஜயோட லிங்க் பண்ணி வர்றவர். அதனால தான் சம்மந்தம் இல்லாத எல்லை கேட்கலாம், சம்மந்தம் இல்லாத விளக்கம். அந்த படத்தில் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து சீமானை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு கண்ட விமர்சனம் எதுக்கு வைக்கணும்? இப்போது சீமானை சொல்கிறாருங்க 2 தொகுதி நிற்கிறது ஜனநாயக துரோகம்னு சொல்லி, உடனே அதுக்கு பாரிசாலன் எப்படி வீடியோ போகிறாப்புலனா, ஒன்றில் இல்லாட்டினாலும் ஒன்றில் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கார், அதனால அவர் 2 தொகுதி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத எல்லா இடத்துலையும் சீமான் காலி பண்ணிட்டே வந்திருக்காரு. திமுக சீமான் கைக்கூலின்னு சொல்லி, திராவிடத்தோட சீமானை சேர்ந்து எல்லாம் பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர், அவரோட நம்மளுக்கு என்ன வேலை? ஒன்றும் வேலை இல்லை. சரி பார்த்தோமா பேசினோமா அவ்வளோதான் உட்பாட்டிடணும். ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கன்னா வாழ்த்துக்க சொன்னோம். அது என்ன அடங்காத பற்றாளன், கொள்கை பற்றாளன், இனப்பற்றாளன். அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன்னா ஓகே, அண்ணன் தம்பி உறவு மாறாது. இப்போ உடனே என்ன கேட்பீங்க? ஏன் சீமான் வந்து ஸ்டாலின்ட்ட மாண்பு காட்டலையா? ஏன் சீமானை வந்து நைனா நாகேந்திரன்ட்ட மாண்பு காட்டலையா? சரத்துக்கு மாண்பு காட்டுறாங்க ஓகே, அது மாதிரி நீங்களும் மாண்பு காட்டுங்க. ஆனால் அவங்களாம் எதிரியில் நின்று எதிராக இருக்கிறாங்க. ஆனால் கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை விமர்சிக்கணும். இப்போது சீமானை பொறுத்த என்னென்னா, பிஜேபி வந்து விமர்சிக்கிறார், கொள்கையில் வந்து விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. நீட் தேர்வு வந்து பிஜேபி கொண்டு வந்து விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சனம் வைக்கிறோம், தனி மனித ரீதியாக இது பண்ணுறோம், ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போய் திருமணம் இதுனா ஓகே. ஆனால் பாரிசாலனை இதெல்லாம் பேசும்போது பாரிசாலன் விமர்சனம் வைக்காமல் பாரிசாலன் இனப்பற்றாளன் அப்படி இப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா, அது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை விஷ்ணு அண்ணன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தெல்லாம் பாரிக்கு தேவையே இல்லை. அப்புறம் லாரியுடன் மோது பாரியுடன் மோதாதே அப்படிங்கிறதெல்லாம் நார்மலான ஒரு தமிழன் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இன்னொன்று சொன்னாருங்க, தமிழ் தேசியம் பயணிக்கவும் இன்னும் பல சிக்கல்கள் வரும். பாரிசாலனை அதாவது இப்போது நான் உண்மையை சொல்லணுன்னா, நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பேசினா சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வெளிப்படையாக தென்னை விஷ்ணு அண்ணன் வச்சுருந்தாருன்னா பரவாயில்ல. அதுதான் வந்து இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குலாம் சிக்கல் வராது, பாரிசாலனுக்கு எப்படிங்க சிக்கல் வரும்? அவரெல்லாம் விஜயோட ஆள், அவருக்கு எப்படி சிக்கல் வரும்? கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சிலம்பரசனை அவர் வந்து கன்னடா கொடி வச்சுங்களா இது பண்ணிட்டாரு, அதனால் அவர் சிறையில் 6 மாதம் விடுதலை பண்ண. அந்த சிலம்பரசனே தாவக்காக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிலம்பரசன் அவர்களே ஸ்டாலினை தமிழர்னு சொல்லி பேசினவர். அவருக்கு உதவுங்க, அவரை வந்து வெளியெடுக்க எல்லாம் பண்ணுங்க, அதை யாரும் வேணான்னு சொல்லலை. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? சீமானை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சீமானை ஒன்றும் அவரை போய் அடிங்க வைங்கன்னு சொல்ல, அவர் நாம் தமிழர் கட்சிக்காரனும் இல்லை. ஏன் இதே தென்னை விஷ்ணு அவர்கள் வந்து என்ஐஏ சோதனை நடக்குது. அப்போ என்ஐஏ சோதனை நடக்குதுன்னா சீமான் அவர்கள் அப்படி விட்டுட்டு போகலையே தென்னை விஷ்ணுவை. போனால் போட்டு என்னப்பா, எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து நின்று சீமான் எல்லாம் நின்று தானே இவரை வந்து எல்லாம் இவருக்கு ஆதரவு தானே தெரிவித்தாங்க. அன்றைக்கி இடுமோன கார்த்திகை அண்ணா இருக்கட்டும், சாட்டை அண்ணா இருக்கட்டும், தென்னை விஷ்ணு அண்ணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆதரவு தானே தெரிவித்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரித்தா சிறைக்கு போகணும் அப்படிங்கிறதில்ல. நான் என்னென்னா விமர்சனத்தை அப்படியே வந்து ட்ராப் பண்ணிக்கிறது நல்லது, நம்மளுக்கு நல்லது, அவ்வளோதான். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம பேசிட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு விஜய் அவர்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை. அப்படியே விமர்சித்தாலும் ஒரு மரியாதையோடு விமர்சித்து போயிடலாம்.
அதனால சிக்கல்லாம் ஒன்றும் வராது. பாரிசாலனுக்குலாம் சிக்கல்லாம் வராதுங்க. அவர் தான் விஜயோட செம்பா இருக்காரு. அவர் எப்படிங்க சிக்கல் வரும்? இப்போ என்ன விஷ்ணு கூட சிக்கல் யாருக்கும் எதுக்கு சிக்கல் வருது? விஜய் அவர்கள் அப்படி என்னத்தை நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம்? அவனுங்க உட்காந்துட்டு சீமான் பேப்பையில் அந்த பேல இந்த பேல சீமான சாமான அவங்க பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. தென்னை விஷ்ணுனுடைய இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது இன்னும் பல கேள்விகளை தான் நம்மளுக்கு வந்து எழுப்புது. கேள்வி நம்மளும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, சீமானுக்கு நடக்கிற துரோகம் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நானும் கூட கட்சியை விட்டு வெளியே போயிடலாம். ஒரு நிமிஷம் ஆகாது. நான் போனால் கட்சிக்கு ஏதாவது நட்டமாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க உடனே பாரிசாலன், பிரியகுமார், ஜெயக்குமார்லாம் என்ன போடுறாங்க? தென்னை விஷ்ணு போனால சீமானுக்கு தான் வந்து பாதிப்பு, தென்னை விஷ்ணுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். தென்னை விஷ்ணுக்கும் பாதிப்பு தான், சீமானுக்கும் பாதிப்பு தான். உங்களுக்கு தான் விஜய் இருக்காப்புல. சரி விடுங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ வந்து விரிவாக பேசுவோம். இது கொடுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.